ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவுல நம்ம ஒரு ரொம்ப சீரியஸான, ஆனா உலகத்தில இருக்கிற எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஊர்ல பெட்ரோல் விலை பார்த்தீங்கன்னா, ரூ. 1 ஏறுனாலே நமக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும். ஆனா, இப்போ உலக நாடுகள் பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த பெட்ரோல், டீசலுக்கு பயங்கரமா தட்டுப்பாடு வந்திருக்கு. நிலைமை எவ்வளோ மோசம்னா, பல நாடுகள்ல மக்கள் வண்டி ஓட்டவே தடை போட்டிருக்காங்க. ஸ்கூலுக்கு லீவ் விட்டுருக்காங்க. ஐடி கம்பெனி மாதிரி அரசாங்க ஊழியருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ட்டு ஏகப்பட்ட ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இது ஏன் திடீர்னு தட்டுப்பாடு? நம்ம இந்தியாவின் நிலைமை என்ன ஆகப்போகுது? எந்தெந்த நாட்டுல என்னென்ன ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க? நம்ம இந்தியாவோட நிலைமை என்ன? வாங்க டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல ஏன் இந்த உலக அளவிய எரிபொருள் தட்டுப்பாடு குளோபல் ஃபியூல் கிரைசிஸ் வந்துச்சுன்னு பார்ப்போம். உங்க எல்லாருக்குமே தெரியும். எல்லாமே ட்ரம்ப் பண்ண வேலை. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தி வர போர் காரணமாக இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அந்த போர் ஸ்டார்ட் ஆகி ஒரு மாதம் நெருங்கி இருக்கு. இந்த போர் காரணமாக உலக நாடுகளுடைய எண்ணெய் வர்த்தகத்தில் ரொம்ப முக்கியமான நீர்வழி பாதையான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஜலசக்தியை ஈரான் முடக்கிட்டாங்க. அதனால் கப்பல் போக்குவரத்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டு கச்சா எண்ணெய் க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளுக்கு போய் சேரத்தில் பெரிய சிக்கல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய எண்ணெய் கிணறுகள்லாம் தாக்கப்பட்டிருக்கு. அதனால் ப்ரொடக்ஷனும் கம்மியாயிருக்கு. இந்த முடக்கத்தால் ஏசிய நாடுகள் மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசலுக்காக வடகிற நாடுகளை நம்பி இருக்கிற அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. தட்டுப்பாடு ஒரு பக்கம்னா விலைவாசி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக ஏறிட்டு இருக்கு. கேஸ் தட்டுப்பாடு வந்திருக்கு. ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டோட ரேட்லாம் எவ்வளவோ ஏற்றிட்டாங்க. பக்கத்து நாடான பாகிஸ்தானில் எரிபொருள் விலை பார்த்தீங்கன்னா 200 மடங்கு ஏற்றிட்டாங்க. அதே போல் இலங்கையில் 25% பார்த்தீங்கன்னா ரேட் ஏற்றிட்டாங்க. இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் இந்தியா, சீனா, தென்கொரியா மாதிரியான நாடுகள் பார்த்தீங்கன்னா நிலக்கரியோட அதாவது கோல் பயன்பாட்டை மறுபடியும் அதிகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாய்லாந்து, பிலிப்பைன்ஸு, வியட்நாம் மாதிரியான நாடுகள் பார்த்தீங்கன்னா நிலக்கரி உற்பத்தியை அதிகப்படுத்துகிறாங்க. வாகனங்களை இயக்கத்தில் கட்டுப்பாடு, வேலை நேரம் குறைப்புன்ட்டு நாடுகள் பார்த்தீங்கன்னா பல நாடுகள் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, இப்போது எந்தெந்த நாட்டில் பொதுமக்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னு வரிசையாக சொல்கிறேன் பாருங்கள். நம்ம எதிரி நாடான பாகிஸ்தானில் ஸ்கூல், காலேஜுக்கு 2 வாரம் பார்த்தீங்கன்னா லீவ் விட்டுருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கு வாரத்தில் 4 நாள் தான் வேலையாம். அதுலேயும் 50% அரசு ஊழியர்கள் வீட்டில் இருந்தால் வேலை பார்க்கணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 30% பார்த்தீங்கன்னா சம்பளமும் குறைச்சிருக்காங்க. அதே போல் இலங்கையில் வாரத்தோட நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல், காலேஜு, அத்தியாவசிய பணிகள் இல்லாத ஊழியர்களுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் போட முன்னாடி இருந்த அந்த கியூஆர் கோட் சிஸ்டத்தை மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு வாரத்தில் ஒருத்தவங்களுக்கு இவ்வளோ தான் பெட்ரோல் நிரப்ப முடியும். ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பங்களாதேஷு காலேஜுகள், அப்புறம் வெளிநாட்டு சிலபஸோட ஸ்கூலு, டியூஷன் சென்டர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான் மாற்றிட்டாங்க. ஆன்லைன் கிளாஸ் தான் எடுக்கணுமா. மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து ஒரு வண்டிக்கு இவ்வளோ தான் பெட்ரோல் அளவு கொண்டு வந்துட்டாங்க. தினசரி 5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா கரண்ட் கட் பண்ணுறாங்க. கேஸ் இல்லாததால் உரம் தயாரிக்கும் ஃபேக்ட்ரியும் மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் பூட்டானில் கேனில் பெட்ரோல், டீசல் வாங்க தடை. ஆம்புலன்ஸ் மாதிரியான அவசர சேவைகளுக்கு மட்டும்தான் பெட்ரோல் பங்கை முன்னுரிமை சொல்லிட்டாங்க. ஊழியர்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. பிலிப்பைன்ஸில் எங்கேயும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு 4 நாள் தான் வேலை. தேவையில்லாத அரசு பயணங்களுக்கு தடை போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ட்ராவல்ஸே இல்லையா. ப்ரைவேட் கம்பெனி ஊழியர்கள் எல்லாரும் வீட்டில் இருந்தால் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வியட்நாம் பெட்ரோல் பயன்பாட்டை குறைக்கிறதுக்காக எரிபொருளோட 10% பார்த்தீங்கன்னா எத்தனால் கலந்து விநியோகம் செய்யணுன்ட்டு உடனடியாக உத்தரவு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மியான்மார், கம்போடியா இந்த 2 நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஆட் அண்ட் ஈவன் ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது உங்கள் வண்டி நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்ணில் முடிஞ்சா, அதாவது ஆட் நம்பரில் முடிஞ்சால் ஆட் நம்பர் தேதியில் தான் வண்டியை வெளியே எடுக்கணும். இரட்டைப்படை அதாவது ஈவன் நம்பராக இருந்தால் இரட்டைப்படை தேதியில் தான் நீங்கள் வண்டி ஓட்டணும். மியான்மார்லேயும் பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் சிஸ்டமும் அமலுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் லாவோஸு இங்கே நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசம். 40% பெட்ரோல் பங்க்கில் மூடிட்டாங்க. மக்கள் எல்லோரும் சைக்கிள் யூஸ் பண்ணுங்க, இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண சொல்லி வலியுறுத்துறாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நியூசிலாண்டில் வாரத்தில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கார் இல்லாத நாள், கார் ஃப்ரீ டே கொண்டு வந்துட்டாங்க. விமானங்களுக்கு ஊற்றுற இந்த எரிபொருள் அதாவது ஏவியேஷன் ஃபியூல் பார்த்தீங்கன்னா இல்லாததுனால 1000க்கும் மேற்பட்ட ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்லோவாக்கியா இது ஒரு ஐரோப்பிய நாடு. வெளிநாட்டுக்காரங்களுக்கு பெட்ரோல், டீசல் விலையை ஏற்றிட்டாங்க.
லோக்கல் ஆட்கள் பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபில் பண்ணிக்கலாம். ஆனா வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா 10 லிட்டர் மட்டும் தான் வந்து குடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் தாய்லாந்து, இங்க இறந்து போனவங்களுடைய உடல தகனம் பண்றதுக்கு கூட பார்த்தீங்கன்னா, டீசல் இல்லாம பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, வீட்ல இருந்தா வேலை செய்யணுன்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எகிப்து, கரண்ட்ட மிச்சம் பண்ண மால்கள், ஹோட்டல்கள், அரசு ஆஃபீஸ்கள் சீக்கிரமாவே மூட சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. ரோட்ல ஒளிரும் பெரிய விளம்பர போர்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆஃப் பண்ணியாச்சு. அப்புறம் கென்யா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்ல கட்டுப்பாடு. பெட்ரோல் ஏற்றுமதிய தற்காலிகமா நிறுத்திட்டாங்க. சுருக்கமா சொல்லணும்னா மக்களே, ஒரு போர் பார்த்தீங்கன்னா, உலகத்தையே எப்படி புரட்டி போட்டிருக்கு பார்த்தீங்களா? இவ்வளோ நாடுகள் எரிபொருள் இல்லாம திண்டாடி, மக்களுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள விதிச்சிருக்காங்க. ஆனா, நல்ல வேளை நம்ம இந்தியாவுல இப்போதைக்கு பொதுமக்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படல அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்க, நிம்மதியான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா ஃபியூச்சர்ல கண்டிப்பா இது மாரி கட்டுப்பாடுகளும் நம்ம இந்தியாவுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க சொல்லுங்க, அதர் கண்ட்ரீஸ்ல போட்ட ரூல்ஸ் மாரி நம்ம இந்தியாவிலும் போட்டா நிலைமை எப்படி ஆயிருக்கும்? யோசிச்சு பாருங்க. பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடுனால ஏகப்பட்ட விஷயம் பாதிக்கும். முக்கியமா டிரான்ஸ்போர்ட் அடியோட பாதிக்கும். அது இல்லாம எல்லா பொருட்களோட ரேட் தாறுமாறா ஏறும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்ஸ்லாம் பில்ஸ்லாம் ஏத்திட்டாங்க. எங்க ஊர்ல ஒரு ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 15 ஒரு இட்லி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரூ. 25 சேல் பண்றாங்க. ஸோ இதுக்கே எப்படின்னா, இன்னும் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு வந்துச்சு, இல்ல பிரைஸ்லாம் ஏத்திட்டாங்கன்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவும் ரொம்பவே பாதிப்புக்குள்ளாகும். அதுக்குள்ள இந்த போர முற்றிலுமா ஸ்டாப் பண்ணிட்டு, எல்லாரும் கூடி வாழ்ந்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்கல்ல, நிஜமாவே அது உண்மைதாங்க. எல்லாரும் ஒற்றுமையா வாழ்ந்தா தான் நாடு செழிக்கும். தேங்க் யூ நண்பா, நண்பி.